வாழ்க வளமுடன். ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2024 குரு பயிற்சி பலனை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுடைய ராசி துலா ராசிக்கு தான் இந்த குரு பயிற்சி பலனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கால புருஷனின் 7வது வீடான துலா ராசியில் பிறந்த ஆண்களும் பெண்களும் எல்லாருக்கும் உண்டான பொதுவான இந்த குரு பயிற்சி பலன். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் உள்ளே வர போகிறாரு. உங்கள் ராசி நாதனுடைய வீடான அந்த ரிஷப ராசிக்குள்ளே குரு பகவான் இன்னி ஒரு வருஷத்துக்கு அந்த ராசியில் தான் சஞ்சரிக்க போகிறாரு. உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ 8ஆம் இடத்துக்கு உள்ளே போகிறாரு. அதனால் 8ஆம் இடமான மறைவு ஸ்தானத்துக்கு போகிறதுனால குரு மறைகிறாரே, அதனால் எங்களுக்கு எதுவும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, கால புருஷனுக்கு பாக்கியாதிபதி விரையாதிபதி உங்கள் ராசிக்கு 3க்கும் 6க்கும் உடைய அந்த குரு பகவான் 6க்கும் அதிபதி 3ஆம் இடமான அந்த தனுசுக்கும் அதிபதி 6ஆம் இடமான அந்த மீன ராசிக்கும் அவர் தான் அதிபதி. 6ஆம் இடமான சத்ரு ரோக ருண வம்பு வழக்கு கடங்காரஸ்தானமான அந்த 6ஆம் இடமான அதுக்கு உண்டான அதிபதியான அந்த குரு பகவான் அவர் இருக்கிற இடத்த விட அவரை பார்க்குற பார்வைக்கு தான் அதிகமான சுபத்தன்மை. அதனால் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான கன்னிராசியை பார்க்குறாரு. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான மகர ராசியை பார்க்குறாரு. அவர் இருக்கிற இடத்த விட பார்க்குற பார்வைக்கு தான் அதிகமான சுபத்தன்மை ஏற்படும். சூரியனிடமிருந்து கதிர்வீச்சை உள்வாங்கி அவருடைய ரசாயன மாற்றத்தால் பல மடங்கு 2 மடங்காக தங்கம் போல் ஜொலித்து அந்த பார்வையை அவர் செலுத்துறதுனால எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு. 8ஆம் இடமான ராசியான உங்கள் ராசியோட ராசிநாதனான சுக்கிர பகவான் அவருடைய இன்னொரு வீடான ரிஷபராசியில் குரு பகவான் உள்ள நுழையிறதுனால 8ஆம் இடத்துக்கு உள்ளே போகிறனால வெளிநாட்டில் ஆதாயம் அடையக்கூடிய பாக்கியம். ஏன்னா அவர் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. வெளிநாட்டு பயணம், தூர தேசம், வெளி மாநிலத்தில் போகக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துவார். வெளி மாவட்டத்தில் போய் பண வரவை ஏற்படுத்தி குடும்பத்தால் ஆதாயத்தை ஏற்படுத்தி குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான துன்பங்களையும் விலக்கி உங்களுக்கு பண வரவை அதிகப்படியாக ஏற்படுத்தி 4ஆம் இடமான அந்த மகரமனையை பார்க்குறதுனால அந்த 4ஆம் இடமான வீடு வண்டி வாகனம் பயணத்தால் ஆதாயம் தாயார் சுகம் அப்புறம் படிப்பில் இருந்த தங்கு தடை எல்லாத்தையும் விலக்கி நல்லா அதில் போக்கேஸ் ஆக்கி உயர்கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துறது. வீடு கட்ட முடியாமல் இருந்த அந்த தடங்களை நிவர்த்தி பண்ணி வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துறது. வண்டி வாகனத்தினால புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துறது. விரயஸ்தானத்தை பார்க்குறனால பணத்தை ஒரு விரயம் பண்ணி அதனால் வீடு கட்டக்கூடிய சுப விரயமாக ஏற்படுத்தி ஒரு வண்டி வாங்கினோம்னா விரயம் பண்ணால் தான் வண்டி வாங்க முடியும். ஒரு வீடு கட்டணும்னா பணத்தை விரயம் பண்ணித்தான் வீடு கட்ட முடியும். ஆனால் உங்கள் 2ஆம் இடத்தை பார்க்குறனால பணத்தை கொடுத்து அதிகப்படியான பணத்தை கொடுத்து உங்களுக்கு அதனால் விரயத்தை ஏற்படுத்தி சுப விரயமாக்கி ஒரு வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி படிப்புக்கு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி அதனால் நல்ல போக்கேஸ் ஆகக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி எல்லா விதமான ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்துவார். தந்தையினால் ஆதாயத்தை ஏற்படுத்துவார். குழந்தைங்கனால் எல்லா விதமான ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்துவார். சனி பகவானும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு.
அதனால் பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்திலேயே இருக்கிறனால சனி பகவான் வந்து உங்களுக்கு அருமையான பலாபலனை ஏற்படுத்துகிறாரு. கேது பகவான் வந்து 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் வந்து கேது இருக்கனால தூக்கத்தில் வந்து சின்ன சின்ன தடங்கள், அப்புறம் பயணத்தில் வந்து சின்ன சின்ன தடங்கள் இருந்தது எல்லாத்தையும் இந்த குரு பகவான் வந்து சரி பண்ணி அருமையான தூக்கத்தை மனப்பூர்வமாக நீங்கள் தூங்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துவார். அப்போ விரயத்தை, நல்ல பண விரயத்தை வந்து செலவு செஞ்சு அதனால் எல்லா விதமான சுகத்தையும் அடையக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துவார். சிறுதூர பயணம் உங்கள் ஜாதகத்தில் வந்து உங்களுடைய தசா புக்தியின் அடிப்படையில் என்ன தசை நடக்குது, யோகமான தசை நடக்குதா, எந்த மாதிரி புக்தி நடக்குது, யோகமான புக்தி நடக்குதா அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து குரு பகவான் வந்து சகல பொலிவையும் ஏற்படுத்தி ஐஸ்வர்யத்தையும் ஏற்படுத்தி எல்லா விதமான பாக்கியத்தையும் ஏற்படுத்துவார். கெட்டவன் கிட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லுவாங்க. அதாவது உங்களோட எதிரி வந்து மறைஞ்சிட்டாருன்னா உங்களுக்கு தான் கெயின். உங்களுடைய எதிரி வந்து அவர் திடீர்னு அரெஸ்ட் ஆகி உள்ளே போயிட்டாருன்னா நீங்கள் தான் ராஜா. அந்த மாதிரி உங்களுக்கு இயற்கையாகவே 6 அதிபதியான அந்த சத்ரு, ரோக, ருண, வம்பு வளர்க்கக்கூடிய அந்த குரு பகவான் வந்து மறைஞ்சனால நிறைஞ்ச பலனை ஏற்படுத்தி சகல ஐஸ்வர்யத்தையும் ஏற்படுத்தி எல்லா விதமான சுபிட்சத்தையும் ஏற்படுத்தி சகல பாக்கியத்தையும் ஏற்படுத்துவார் என்ற உறுதியுடன் கூறிக்கொள்கிறேன். அதே போல் இந்த குமரன் ஜோதிடம் உங்களை அற்புதமான இந்த குரு பகவான் வந்து எல்லா விதமான பாக்கியத்தையும் ஏற்படுத்தணும்னு வாழ்த்தி வணங்குகிறது ஸ்ரீ குமரன் ஜோதிடம். வாழ்க வளமுடன்.